விபத்தில் மூளைச்சாவு அடைந்த வாலிபரின் உடல் உறுப்புகள் தானம். மனித வாழ்க்கையில மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். ஆனா சிறு வயதிலிருந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து கல்லூரி வரைக்கும் படிக்க வச்ச ஒரு இளம் வயது ஒரு மகனை ஒரு விபத்துல பறி கொடுக்கிறதுங்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்தான். அப்படி விபத்துல பறி கொடுத்த தன்னுடைய மகனுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் அடுத்தவர்கள் பயனடைகின்ற வகையில தானமா வழங்கிய அந்த அன்புராஜனுடைய பெற்றோர் வின்சென்ட் மற்றும் அவருடைய தாயாருடைய தியாகம்ங்கிறது மிகவும் அளப்பரிய ஒன்று. யார் இந்த அன்புராஜ்? மூளைச்சாவு அடைய வேண்டிய காரணம் என்ன? தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வின்சென்ட். இவரது மகன் அன்புராஜன், வயது 23. முதுகலை பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 1 மாதமாக அன்புராஜன் அனுமந்தம்பட்டியில் உள்ள தனது வீட்டில் இருந்து வேலை செய்து வந்தார். இந்நிலையில் அவர் அனுமந்தம்பட்டியில் தனது மோட்டார் சைக்கிளில் சென்றார். அப்போது எதிரே வந்த சரக்கு வேன் இவரது மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் படுகாயம் அடைந்த அவர் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் மூளைச்சாவு அடைந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். இதையடுத்து அன்புராஜனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்குவதாக அவரது பெற்றோர் டாக்டர்களிடம் கூறினர். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தன்னுடைய மகனுடைய உடல் உறுப்புகள் அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய மகனுடைய உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய அந்த வின்சென்ட் மற்றும் அவருடைய தாயாருடைய அளப்பரிய தியாகத்தை இந்த வேளையிலே நாங்கள் போற்றி வணங்குகின்றோம். அன்புராஜன் மறைந்திருக்கலாம், ஆனால் அவரது பெற்றோர்கள் செய்த உடல் தானத்தின் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கின்றார். இன்னும் பல ஆண்டுகள் இந்த பூமியிலே பல நல்லவர்களுடைய ரூபத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்.